தேர்டு கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, டயக்னல் D1 கொடுத்துருக்காங்க, டயக்னல் T2 கொடுத்துருக்காங்க, ஏரியா. ஓகேவா, இப்போ வந்து D1 D2 ரெண்டுமே கொடுத்துருந்தா ஏரியா கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி செய்யலாம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு D1 இருக்குது, D2 ரெண்டு டயக்னலுமே இருக்குது. நம்ம ஏரியா கண்டுபிடிக்க உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், ½ × D1 × D2. அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 × D1 என்ன கொடுத்துருக்காங்க, இதை வந்து D1, இது வந்து D2. ஓகேவா, ½ × D1 வந்து 19 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு D2 வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இங்கே 2 டேபிளில் இது 1 டைம்ஸ் வரும், இது எத்தனை டைம்ஸ் வரும், 8 2 16. உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, 19 × 8 இருக்குது. இது ரெண்டும் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 9 8 72க்கு 2 பேலன்ஸ் 7 இருக்குது. 1 8 + 8 + 7 ஆட் பண்ணால் 50. ஓகே, இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது, ஏரியா வந்து ஏரியா இஸ் ஈக்குவல் டு 152 cm². ஓகே, அப்படின்னா ஏரியா இருக்கிறதுல நம்ம என்ன ரைட் பண்ணணும், ஏரியா இஸ் ஈக்குவல் டு 152 cm². இது ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு டயக்னல் கொடுத்துட்டாங்க, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம செஞ்சுட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், அதாவது செகண்ட் சப்டிவிஷனில் D1 கொடுத்துட்டாங்க, இங்கே D2 கொடுக்கல, ஏரியா கொடுத்துட்டாங்க, அந்த ஏரியாங்கிறது A கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணலாம், இப்போ டயக்னல் 1 கொடுத்துட்டு செகண்ட் டயக்னல் கொடுக்கல, நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏரியாவிலேருந்து ஒரு டயக்னலை டிவைட் பண்ணிட்டோம்னா இன்னொரு டயக்னல் கிடச்சிரும். இப்போ டயக்னல் ரெண்டுமே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ஃபார்முலா போட்டு அப்படியே இன்ட்டு பண்ணிடலாம். அப்படி ஒரு டயக்னல் கொடுக்கல, நம்ம என்ன பண்ணலாம், ஏரியாவிலேருந்து கொடுத்துருக்க டயக்னல் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம அதை டயக்னல் கிடச்சிரும். சரியா, இப்போ நான் ஃபார்முலாவை ஃபஸ்ட் நமக்கு என்ன என்ன வேணும், D2 தான் வேணும். அதனால் ஃபார்முலாவை எப்படி எழுதிக்கிறேன், A இஸ் ஈக்குவல் டு இருக்கிற ஃபார்முலாவை நீ அப்படியே மாற்றி எழுதியிருக்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் பண்ணலை. இப்போ அந்த அதை எப்படி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், ½ × D1 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 26, ஆனால் D2 தான் கொடுக்கல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏரியா கொடுத்துருக்காங்க 468. சரி, இப்போ நம்ம ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதில் 1 டைம் வரும், இது எத்தனை டைம், 1 டைம், இது 3 2s, இப்போ 30. நம்மளுக்கு என்ன இருக்குது, 13 × D2 இஸ் ஈக்குவல் டு 468. நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு D2 தான் வேணும். ஸோ இந்த D2 நான் என்ன பண்ணிக்கிறேன், D2 அப்படியே வச்சுட்டு ஈக்குவல் இருக்க அந்த 468 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மல்டிபிள் இருக்க 30 இந்த பக்கம் வரப்போ என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணாமல் டிவைட் பண்ணணும், டிவைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், டயக்னல் கிடச்சிடும். டிவைட் பண்ணலாமா, இங்கே டிவைட் பண்ணுறேன், 30. இப்போ 1 13s 13 வரும், 2 13s 26 வரும், 3 13s 39 வரும். ஓகேவா, இப்போ 4 13s பண்ணோம்னா நம்மளுக்கு 52 வந்துடும், போட முடியாதனால என்ன வரும், 3 13s தான் போட முடியும். ஸோ 3 3s 9, 1 3 is 3. இது ரெண்டு நம்ம மைனஸ் பண்ண வரும், இங்கே 16 இங்கே 3 இருக்கும், 16 9 மைனஸ் பண்ணால் 7 வரும், இங்கே 0 போட வேண்டியதில்லை. அதனால் என்ன பண்ணலாம், 8 வந்து அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டேபிள் சொன்னோம்னா 6 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 6 3s 18, 8 பேலன்ஸ் 1 1 6 6ஓட 1 ஆட் பண்ணால் 7 வந்துடும். அப்போனா நம்ம 13ல் டேபிளில் 13 1 டைம் வருது, 468 எத்தனை டைம் வருது, 36 டைம் வருது. அப்போ நமக்கு D2 என்ன வருது, 36. அங்கே யூனிட் மீட்டரில் இருக்கிறதுனால என்ன மீட்டர், பட் டயக்னல் என்ன வரும், 36 மீட்டர். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது D1 கொடுக்கல, D2 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம செஞ்ச மாதிரி தான் டிவைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏரியாவிலேருந்து கொடுத்துருக்க டயக்னல் டிவைட் பண்ணிவிட்டோமா ஆன்சர் கிடச்சிரும். இது அப்படியே என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா, ½ × D1 கொடுக்கல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. D2 கொடுத்துருக்காங்க 12, நெக்ஸ்ட் ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க 180 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கேன்சல் பண்ணலாமா, 2 டேபிள் அது 1 டைம் வரும், இது என்னது 6 2s வரும். ஓகேவா, நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே எழுதுகிறேன், D1 × 6 = 180 வருது. நம்மளுக்கு D1 மட்டும்தான் வேணும், அதை மட்டும் இந்த பக்கம் வச்சு ஈக்குவல் இருக்க நம்பர் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்க மல்டிபிள் 6 இந்த பக்கம் வந்து டிவைட் ஆயிரும். இதை நம்ம டிவைட் பண்ண 6 டேபிளில் 1 டைம் வரும், இங்கே
3 6 ஆர் 80, இந்த 0 இருக்கும், 30 டைம்ஸ் வரும். அப்புறம் நம்மளுக்கு D1 என்ன கிடைக்குது? 30 கிடைக்குது. இங்கே யூனிட் மில்லி மீட்டரில் இருக்கனால நம்ம ஆன்சர் என்ன பண்ணணும்? மில்லி மீட்டரில் ரைட் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதாவது D1 D2 ரெண்டுமே கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் மல்டிபிள் என்ன பண்ணலாம்? அப்படியே ஃபார்முலா ரைட் பண்ணி மல்டிபிள் பண்ணி ரைட் பண்ணிடலாம். ஏதோ ஒரு டைனல் கேக் கொடுத்து ஒரு டைனல் கொடுக்கல அப்படின்னா கொடுத்துருக்கிற ஏரியாவிலேருந்து என்ன பண்ணிடலாம்? நம்ம டிவைட் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த ஃபார்முலா அப்படியே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 3 சப்டிவிஷனாக என்ன பண்ணிட்டோம்? நம்ம முடிச்சிட்டோம். இது சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் போர்ட் சம் பார்க்கலாம்.